அதனால அதுக்கப்புறம் நம்ம தோழரை பத்தி சொல்லணும். ஒரு திடீர்னு ஒரு கொஸ்டின் வரும்பொழுது, கம்யூனிஸ்ட் தோழர் இங்க சேர்ந்துட்டாரு, உங்க கூட தான் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்கெல்லாம் அப்படின்னு. இது ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே தோழரும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். தோழர் சொன்னாரு, ஒரு இளைஞர் கட்சிகளை நான் உங்களோட சேர்ந்து வேலை செய்யணும், ஆனா கம்யூனிஸ்டோடைய சித்தாந்தத்துல தான் நான் இருப்பேன், என்னுடைய சிவப்பு துண்டை கூட நான் மாத்த மாட்டேன். அப்ப நான் தோழர்கிட்ட கேட்டேன், தோழர் நாங்க ரொம்ப ரொம்ப சகோதரத்துவமா தோழமையோட இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அண்ணன் தோழர் வீரபாண்டி அண்ணன் கூடயும் தோழர் சண்முகத்தோடைய தோழர் கூடயும் நாங்க எல்லாம் ரொம்ப நெருங்கி இந்த ஆட்சியை உருவாக்கக்கூடிய இடத்துல என்றைக்கும் நாங்கள் நன்றி மறவாம இருக்கணும்னா கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் இருக்கணும். ஏன்னா கடினமான நேரத்தில் அவங்க தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். உண்மையிலே கடினமான நேரங்கள் அவங்க தான் கொள்கை சார்ந்த. அப்ப அவர் சொன்னாரு, கட்சி தலைமைட்டு நீங்களே பேசி பாருங்க. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அண்ணா வீரமணி அண்ணன் போன் அடிச்சு, அண்ணா தோழர் இங்க எங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நாங்க என்ன பண்றோம்னு தெரியல, அவர் ரொம்ப சீனியரு, எப்படி பேசணும்னு தெரியல, எங்க தலைவர்கிட்டையும் நாங்க சொல்லணும், மித்தவங்களையும் சொல்லணும்னா அவர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய கட்சி ஜனநாயகமான கட்சி, சேர வேண்டிய விருப்பம் அவருடையது, சேர்த்து கொள்ள வேண்டிய விருப்பம் உங்களது, எந்த காலத்திலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடங்களா இருக்காது, தோழரை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள்னு சொன்னார். இதுதான் ஒரு தோழமை, எவ்வளவு அழகான ஒரு தோழமை. அப்ப இளைஞர் கட்சியா இருக்கும்போது அந்த செங்கோட்டையன் வரும்போது ஒரு அனுபவம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய நல்லவர்களும் சரி, அனுபவசாலிகள் யார் இருந்தாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் அரவணைப்பார். இளைஞர்களா இருக்கக்கூடிய எங்கெல்லாம் வழியை நடத்த இடத்துல, ஆலோசனை சொல்ல இடத்துல அவர்கள் வரும்பொழுது நாங்க ரொம்ப ஸ்பீடா இருப்போம். இவர்களுடைய அனுபவம் எங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு வழியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுக இருந்து வரும்பொழுது வரவேற்கிறோம். அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வரும்பொழுது அந்த கட்சி தலைவர்களிடம் நாங்கள் கலந்து பேசி அவருடைய விருப்பமும் அவருடைய எண்ணத்தையும் அந்த கட்சிகள் வரவேற்கும் பொழுது நாங்கள் கொள்கை ரீதியாக சேர்ந்திருக்கோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கைகளுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. ஒரு அரசினுடைய பாலிசிஸ்ல சம்டைம் டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வரலாம், ஆனா அதுவே பேசி 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 சரி செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான எதேச்சைக்கார மனப்பான்மை கிடையாது. அதனால இங்க இருக்கக்கூடிய தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர் உட்பட எல்லோரையும் வரவேற்கிறோம்.